நானும் பாடினார். இங்கிருந்து போனவர் என்ன தெரியுமா சொன்னார்? கம்பராமாயணம் சொன்னார். கம்பராமாயணத்திலே உள்ள பல செய்திகள் துளசி ராமாயணத்திலே இருக்கும். இன்னும் சொல்ல போனா கம்பனை விட ஒருபடி மேலேயே போயிருப்பார் துளசி. போனவர் குமரகுருபர சுவாமிகள். யாரே? குமரகுருபர சுவாமிகள். ஸ்ரீவைகுண்டம் தான், திருநெல்வேலி கிட்ட ஸ்ரீவைகுண்டம் போயிருக்கீங்களாமா? ஸ்ரீவைகுண்டம் அங்கே பிறந்தவர் குமரகுருபரன். சின்ன பிள்ளை பேச்சு வரல. 5 வயசு அப்பா அம்மா கண்ணீர் விட்டார்கள். திருச்செந்தூருக்கு போனார்கள். முருகப்பெருமான் சன்னதியில் பிள்ளையை கிடத்தினார்கள், அழுதார்கள். பெருமானே, பிள்ளைக்கு பேச்சு வரணும். 45 நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். இன்னைக்கு பேச்சு வரலைன்னா கடல்ல விழுந்து செத்து போறோம். 45வது நாள் இந்த 5 வயசு பிள்ளை முருகனை பார்த்த முடிக்கிறது. திருச்செந்தூர் முருகனுக்கு வலது கையில ஒரு மலர் இருக்கும், பூ. இனிமே போனா பாருங்க, உங்களுக்கெல்லாம் பக்கமா? மதுரையை விட சிவகாசி திருச்செந்தூருக்கு பக்கம் தானே. எட்டயபுரம் போனா தூத்துக்குடி, திருச்செந்தூர். கையில பூ இருக்கும். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கானா? அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணாரா? அர்ச்சகர் பண்ண அர்ச்சனை பூ கையில விழுந்து தரையில விழுந்துச்சு. பூ. இந்த பையன் ஆரம்பிச்சிட்டான். பேசாத பையன். பூ மங்கள வார்த்தை. பூமேவு செங்கமல புத்தெழுந்தேறிய பாமேவு தெய்வம் படமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் வந்தன் கடந்த பதஞ்சுடராய் வந்த குறியும் குணம் ஒரு போதமும் அச்செங்கும் செடியும் பரமசிவமாய் அறிவுக்கநாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டா வடிவாய். 5 வயசு புள்ள, பேசாத புள்ள, சைவ சித்தாந்தம் பூரா பாடுது, கந்த புராணம் பூரா பாடுது, திருச்செந்தூர் பெருமையை பாடுது. கடைசியில் முருகன் ஒரு வேண்டுகோள் வைக்குது. என்ன வேணும் தெரியுமா? 5 தமிழும் எனக்கு தெரியணும். எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து படுத்த தமிழ் புலமை பாதித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் படைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்றருள். நான் ஆரம்பம் சொன்னேன், கடைசி சொன்னேன். அப்ப முழுக்க சொன்னாப்புல அர்த்தம். அதுக்காக கதை கேட்கிற போது நாள் வந்துட்டு கடைசி நாள் வந்தா போதும்னு விட்டுறாதிய. நான் முதலும் கடைசியும் தான் இப்ப சொல்லி இருக்கிறேன். இந்த பிள்ளை பாடுதுமா 300 சொச்சம் வரி. அப்பாவுக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு சந்தோஷம். இந்த பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் கிடையாது, முருகன்தான் எல்லாம். கிளம்பிச்சு, மதுரைக்கு போகுது. மீனாட்சி குழந்தைய காட்சிகள் தான். மீனாட்சி 6 கால பூஜை நடக்கும்ல, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மாதிரி காட்சி கொடுப்பான். நினப்புல வச்சுக்கோங்க. ராத்திரிக்கு வெள்ளை புடவை, வெள்ளை மலர், சரஸ்வதியா காட்சி கொடுப்பான். ஏர்லி மார்னிங் சியாமலையா காட்சி கொடுப்பான். 6 பூஜை 6 விதமா காட்சி கொடுப்பான். இவர் பார்க்கிறாரு, மீனாட்சி குழந்தையா காட்சி கொடுக்கிறார். பிள்ளை தமிழ் பாடிட்டார். மீனாட்சி மேல பிள்ளை தமிழ். 10 பருவம். மீனாட்சியை சிவபெருமான் காப்பாற்றணும். சின்ன பொண்ணு தானே அவர் பார்வைக்கு. பெருமாள் காப்பாற்றணும், பிள்ளையார் காப்பாற்றணும். இது காப்பு பருவம். மீனாட்சி வாயில அப்படி வானீர் வழிய அந்த சின்ன குழந்தை ஒரு 7 மாசம் நிக்கிறா, அது செங்கீரை பருவம். அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தாளாற்றமா, அது தாள பருவம். அந்த பிள்ளை கையை எப்படி தட்டுதா, அது சப்பானி பருவம். எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேட்டா வந்து முத்தம் கொடுக்குதா, அது முத்த பருவம். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அது வாரானை பருவம். சந்திரனை பார்த்து, சந்திரா, இந்த பொண்ணு உன்னை கூப்பிடுது, இங்க வா அப்படின்னு அவனை கூப்பிட்டா அம்புலி பருவம். அம்புலினா யாரு? சந்திரன். அம்புலி பருவம். குழந்தை நீராடுதா, அதை பாடினா நீராடல் பருவம்.
குழந்தை ஊஞ்சல் ஆடுதா, அதை பாடினா ஊஞ்சல் பருவம். குழந்தை தேர்ல வருதா, அது தேர் பருவம். இப்படி 10 பருவம் பாடுறது. பாடினாரா? வருகை பருவம் பாடுறார். அம்மா வா தொடுக்கும் கடவுட்படம் பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த பாட்டு தெரியுமா? இருக்காது? அருமையான பாட்டம்மா. தொடுக்கும் கடவுட்படம் பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக் கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் விடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே. அவங்க அப்பா பேரு மலையத்துவச பாண்டியன். மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே கூப்பிட்டாரா? மீனாட்சி வந்துட்டா. சின்ன குழந்தை, காலில் சலங்க, கழுத்துல மாலை, கண்ணுல குறுகுறுப்பு, அப்படியே வந்தாளா? திருமல நாயக்க மன்னன் உட்கார்ந்து இருக்கான், மடியில போய் உட்கார்ந்துட்டான். அவன் பண்ண புண்ணியம். நிறைய கோயிலுக்கு பண்ணனவன் அம்மா. தெப்ப குளம் கட்டினவன் திருமல நாயக்கன். சாமிக்கு தைப்பூசத்தன்னைக்கு தெப்ப ஏற்பாடு பண்ணது திருமலை நாயக்கன். மீனாட்சி கோயில்ல 2-3 மண்டபம் கட்டி கொடுத்தது திருமலை நாயக்கன். அதனால மடியில வந்து உட்கார்ந்துட்டான். அவன் நினைச்சான் அர்ச்சகர் விட்டு பொண்ணு போல இருக்கு. அர்ச்சகர் நினைச்சார் ராஜா விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்மளும் அம்பாட அப்படித்தானே என்னென்னமோ நினைக்கிறான். பாடினாரா? முத்த பருவம்னு ஒன்று பாடியிருக்கேன். அம்மா ஒரு முத்தங்குடு. சின்ன குழந்தைய கூப்பிடுறமா இல்லையா? முத்தங்குடு. கன்னத்தில் முத்தமிட்டால் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. பாரதியார் பாடுறார். பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே. கண்ணம்மா யாரு? கண்ணனை பொண்ணாக்கி பாடினது. கண்ணனுக்கு பாவாடை போட்டா, கண்ணனுக்கு பாவாடை கட்டி ஒரு தாவணியை போட்டு நிறுத்தினா என்ன பேரு? கண்ணம்மா. சின்ன குழந்தை. பாரதியார் பாடுறாரு. பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனே. சத்துன் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி. நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதறுதடி. புரியுதா? கன்னத்தில் முத்தமிட்டால், நீ வந்து என் கன்னத்துல கன்னத்தில் முத்தமிட்டால் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தடுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. இப்போ குமரகுருபர சுவாமிகள் என்ன கேட்கிறார்? அம்மா மீனாட்சி முத்தம் கொடு. மீனாட்சி பெண்ணா நிற்கிறார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவர் ஒரு ஆண். அந்த பொண்ணு வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தா அவளுக்கு நல்லா இருக்காது. வேகமா வந்தா. மகாராஜா கழுத்துல முத்து மாலை போட்டிருந்தாரா, முத்து மாலையை கலட்டினா. குமரகுருபர சுவாமி கழுத்துல போட்டுட்டான், மறைஞ்சிட்டான். அப்புறம் தான் தெரியுது பொண்ணை காணா. முத்து மாலை யாருக்கு கிடைச்சது? குமரகுருபர சுவாமிகள். இந்த பெருமான் பல ஊர்களுக்கு போனார். நம்ம வேகமா திரும்ப காசிக்கு போகணுமா இல்லையா? காசிக்கு போயிட்டார். எப்ப? 1570 ஒட்டி 16ஆம் நூற்றாண்டின் ஒரு கடைசி பகுதி. காசியில என்ன செய்யணும்? மடம் கட்டணும். சைவத்துக்கு மடம் கட்டணும். காசி பூரா முஸ்லிம், இஸ்லாமியர்கள். ராஜா யார் தெரியுமா? அவுரங்கசீப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசி ராஜா வந்தான். நம்ம சிவாஜியை படாத பாடுபடுத்தினவன். சிவாஜின்னா மகாராஷ்டிர சிவாஜி. அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது நினைச்சுக்கப்படாது. பாடுபடுத்தினவன் அவன். வேற என்ன? அவுரங்கசீப். அவுரங்கசீப்பினுடைய அண்ணன் தாராஷிகோ. அவன் அண்ணனை கொன்னுட்டு பட்டத்துக்கு வந்தவன். அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டு பட்டத்துக்கு வந்தவன்
அவுரங்கசீப். தாராஷிகோன்னு ஒரு ராஜா, காசியில அவர் தான் ராஜா. அங்க போய் சைவ மடம் கட்டுறதுக்கு இடம் கேட்கணும். குமரகுருபர சுவாமிகள் கங்கைக்கு இக்கரையில நிற்கிறார். கங்கையை தாண்டி உள்ள போனாத்தான் காசி. விசாலாட்சி, எனக்கு ஞானத்தை கொடு. காசியில அம்பாளுக்கு என்ன பேரு? விசாலமான கண்களை உடையவள். அட்சின்னா கண்களை உடையவள். விசாலாட்சின்னா விசாலமான கண்களை உடையவள், எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடியவள். அம்மா விசாலாட்சி, எனக்கு ஞானத்தை கொடு. கலைமகளை பாடு, சரஸ்வதியை பாடு, ஞானம் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறலையா? ஆமாம் ஐயா, பிள்ளைகளுக்கு என்ன, அவங்க அப்பாவுக்கே அந்த காலத்தில் படிப்பு ஏறலை. படிப்பு ஏறலையா? ஆமாம். படிப்பு வரணுமா? ஆமாம். பாடம் பண்ண நிற்க மாட்டேங்குதா? ஆமாம். என்ன செய்யலாம்? இப்போ நான் சொல்கிற பாட்டை அந்த பிள்ளைகள் காதுபட சொல்லுங்கள். மொத்தம் 10 பாட்டு, நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். யாரு பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமி. எங்க பாடின பாட்டு? காசியில பாடின பாட்டு. வெண்டாமரை கண்டு நின்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேடு மடித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. அம்மா, வெண்டாமரை கண்டு நின்பதல் தாங்க. வெண்தாமரையில இருக்கியே, என் மனத்தாமரையில இருக்கக்கூடாதா? உன்னை பெருமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதை பார்த்ததுனாலதான் சிவபெருமான் பித்தனா போயிட்டாரு. அதனாலதான் நான்முகன் பெருமா கல்யாணம் பண்ணதை பார்த்த உடனே பெருமாள் மயங்கி விழுந்துட்டாராம். அவர் பட்டு கிடக்காருல்ல, ஒளித்தான் பித்தாக. புரியுதா? ஒளித்தான்னா மறைஞ்சு நின்று சிவபெருமான் பைத்தியமா போயிட்டானா. அம்மா, பெருமாவுக்கு நீ கிடைச்சிட்டேன் பாடுனா. இப்படி 10 பாட்டு. 10வது பாட்டு சொல்லவா? நான் தினமும் 10 பாட்டு. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். இந்த மகாராஜா என்னுடைய பாட்டை கேட்ட மாத்திரத்தில் நான் சொன்னபடி செய்யணும் தாயே. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளரோ சகலகலா வல்லியே. உன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் கிடையாது. சரஸ்வதிக்கு இவர் வச்ச பேர் என்ன? சகலகலாவல்லி. சகலகலா வல்லவன் அப்படின்னு படம் எடுத்தாங்கன்னா குமரகுருபர சுவாமி கொடுத்த வார்த்தை. பொண்ணு சகலகலா வல்லின்னா பையனுக்கு அதை எப்படி தமிழாக்கலாம்? சகலகலா வல்லவன். பாடினாரா? ஹிந்தி பேச வந்துடுச்சு, அருமையா பேசுறாரு. நானும் தான் தினமும் படிக்கிறேன். ஹிந்தி பேச வரல, பேச வந்து அவர் சொந்தமா பாடினாரு. நான் பாடினது தானே படிக்கிறேன். புரியுதா? ஹிந்தி பேச வந்து தாராஷிகோ அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான். மேல ஆசனம், சாமியார் பாவமா போய் நிற்கிறார். எல்லாம் பெரிய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க. அவனா 50 அடிக்கு மேல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இவர் கீழே நிற்கிறாரு. ஆசனம் கிடையாது. அம்மா விசாலாட்சி பராசக்தி. அம்பாள் என்ன பண்ணனா, அவள் வாகனம் சிங்கத்தை அனுப்பிச்சான். நெஜ சிங்கம் கம்பீரமா வந்துதா, ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரா. 4-5 குட்டிகள் வேற, எல்லாம் அரண்டு போனா. நம்ம சிங்க ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மனுஷன் நெஜ சிங்கத்திரையில வந்திருக்காரு. பாஞ்சுதுன்னு கதை முடிஞ்சு போயிடுது. எல்லாம் கை கால் ஆடுது, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இவர் கவலைப்படலை. அம்பாள் நினைச்சா என்ன கொடுக்க மாட்டா. நெஜ சிங்கம். அந்த படமெல்லாம் அங்கே இருக்கமா, குமாரசாமி மடத்துல இருக்கு. அப்படி போய் பார்க்கிறார். மகாராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? கங்கை கரையில சைவ மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும். ஹிந்தியில. அவன் ஆச்சரியப்படுறான், ஹிந்தி நல்லாவே பேசுறாரு.
பக்கத்தில் ஒரு மந்திரி மகாராஜா குடும்பம் நாளைக்கு காலையில் கங்கை கரையில் கட்டங்கள் இருக்கு குளிக்கிறலாம். அதில் எந்த இடத்துல கருடன் பறக்கிறானோ அந்த இடத்த கொடுத்துரும். கருடன் பறப்பான்ல கொஞ்சம். சரி, ஏன் மந்திரி இப்படி சொன்னார்? எப்போதுமே ராஜா சரிம்பாரு, இந்த மந்திரி தான் வேணே. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். கலெக்டர் உள்ள விடுவார், பிரியூன் வெளியே நின்றுக்கிட்டு நம்மளை உள்ள விட மாட்டேன். அது மாதிரி ஏன் தெரியுமா? காசிக்கு 5 பெருமை. கருடன் பறக்காது, பள்ளி சொல்லாது, மாடு முட்டாது, பிணம் நாராது, பூ மணக்காது. மதுரை மல்லிகைப்பூவை வாங்கிட்டு போனாலும் மண்ணாத்தான் இருக்கும், மணக்காது. பிணம் 4 நாளைக்கு வச்சாலும் நாராது. நான் முதல் முறை காசிக்கு 1999 போனேன். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கேன். அப்போ போனது எல்லாம் புதுசு. நாங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகிறோம். அப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு ரிக்ஷா போயிட்டு இருக்கு. அந்த ரிக்ஷாவில் ஒரு ஆள் தலப்பா கட்டிக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டே போகிறாரு. என்னடா இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு, ஒழுங்கா பிடிக்கலை போல இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு காட்டு வந்துச்சு, ஹரிச்சந்திரா காட்டு. அந்த ஆள் வண்டியை நிறுத்தினேன். இந்த ஆளை இறக்கி கீழே போடுறேன். அது அவன் இல்லை, அது எது? அது பணமுங்க. பணத்துக்கு தலப்பாவை கட்டி ரிக்ஷாவில் உட்கார வச்சு கொண்டுகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி பூரா என் பக்கத்தில் அது படுத்து கிடக்காப்புலே இருக்கு. முதல் நாள் இல்லை, இப்போ பழகி போச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? 4 நாள் ஆனாலும் பிணம் நாராது, காட்சி பூ மணக்காது, மாடு முட்டாது, கொம்ப பிடிச்சாலும் முட்டாது. இன்னைக்கு போற வழியெல்லாம் மாடு நிற்கும், கவலைப்படாம போகலாம். கருடன் பறக்காது, பள்ளி சொல்லாது. கருடன் ஏன் பறக்காது? அதுக்கு ஒரு கதைக்கு போகணும். ராமாயணம் முடிஞ்சது, எல்லாம் காசி. ராமாயணம் முடிஞ்சது. ராமர், சீதை, லக்ஷ்மணர் எல்லாரும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. ராமர் என்ன சொல்றார்? இங்கே சிவலிங்கம் பிடிச்சு நான் வழிபாடு பண்ணணும். சரி, ஆஞ்சநேயர் சொல்றார், நான் காசியில போய் சிவலிங்கம் கொண்டுகிட்டு வர்றேன். ஆஞ்சநேயர் புறப்பட்டு காசிக்கு போயிட்டார். காசியில அத்தனை சிவலிங்கம். நானே 3 சிவலிங்கம் வாங்கியிருக்கேன் சில கோயில்களுக்காக. ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், 1000 சிவலிங்கம் அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பலாப்பழத்தை அடுக்கி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஐயா, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க. எல்லாம் அழகா இருக்கு, நல்லா இருக்கு. என்னங்க, நான் 3 எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு நேரம் அதில் ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்போ ரயிலில் போயிட்டு ரயிலில் வந்தான். ரயிலில் இந்த மேலே சாமான்களுக்கு மாத்திரம் வைப்பான்ல, அங்கே கொண்டு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டோம். நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. காசியிலேருந்து வர்றோம் அலகாபாத் வர்ற பொழுது ஒரு யோகி சன்னியாசி எங்கள் வண்டியில் ஏறிட்டார். விறுவிறுன்னு மேலே ஏறிட்டாரு. சிவலிங்கத்துக்கு எய்தாப்புல உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஆகா, பரவாயில்லப்பா. 2 மணி நேரம் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிட்டாரு. கடவுளே கடவுளே கடவுளே. ஆமாங்க, அந்த மதுரையில் வச்சிருக்கவங்க கோயிலில், கட்டிக்குளம் மாயாண்டி சாமி கோயிலில் வச்சிருக்க சிவலிங்கத்தை நம்ம ஆஞ்சநேயர் போனாரா? ஏகப்பட்ட சிவலிங்கங்களை எதை எடுக்கலாம்? பெரிய சிவலிங்கம். அவர் எதுவும் பெருசாத்தான் பார்ப்பார். கருடன் பறக்க. ஆகா, அப்போ இதைத்தான் எடுக்கணும். தூக்கினார், தோளில் வச்சாரா, பைரவர் வந்துட்டார். இந்த பாரு, காசியிலிருந்து எதை எடுக்கிறதா இருந்தாலும் பைரவருடைய உத்தரவு வேண்டும். கால பைரவர் வேகமான சுவாமி.
இப்பவும் காசிக்கு போனா கடைசி நாள் அன்னைக்கு கால பைரவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும். காசு கயிறு கொடுப்பாங்க, வாங்கி மூர்த்தி, பைரவ மூர்த்தி, நான் பண்ண பாவத்தை எல்லாம் கங்கையில கடிச்சு விட்டேன், இனிமே பாவம் பண்ண மாட்டேன், உன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை கட்டிக்கிட்டு வரணும். எவனாலும் சொல்றானா? வேகமா கைத்தை கட்டிட்டு வீட்டுக்கு 100 கயிறு வாங்கிட்டு வந்துடுறாங்க. என்ன சொல்லணும்? கங்கையில பாவத்தை கழிச்சு விட்டேன், இனிமே பாவம் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உன் மேல சத்தியம். கால பைரவர் தான் எல்லாம். விரித்தவள் கதிர்கள் சூளம் வெடிவொடு தமறு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேள முறித்துமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னதி செல்வனாரே. பைரவர் அப்பர் சுவாமிகள் வாக்கு. பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை வந்துருச்சு. 2 சிவபெருமான் அம்சம். ஆஞ்சநேயரும் சிவ அம்சம், பைரவரும் சிவ அம்சம். எங்க இந்த 2 கையும் சண்டை போட்டா எது ஜெயிக்கும்? என் கை தானே. 2ம் சண்டை போடுது, நடக்குது. தேவர்கள் வந்து காலில் விழுந்தாங்க. பெருமானை இதென்ன அநியாயப்பார், சண்டையை நிறுத்தியாச்சு. ஒரு காம்ப்ரமைஸ். என்ன? இனிமே காசியில கருடன் பறக்க கூடாது, நீ எடுத்துக்கிட்டு போய் எதை இந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போ, ராமேஸ்வரத்தில் வச்சுக்கோ. கருடன் பறந்ததுனால தானே எடுத்தேன்னு. இனிமே காசியில் கருடன் பறக்கக்கூடாது. பறக்கிறது இல்லை. நம்ம ஆளு ஆஞ்சநேய சுவாமி எடுத்துக்கிட்டு வந்தாரா, அதுக்குள்ள இங்கே லேட்டாக போச்சு. ராமேஸ்வரத்தில் நேராகி போச்சு. கும்பாபிஷேகம் பண்ணணும், சிவலிங்கத்தை வைக்கணும். ராமர் சீதையை பார்த்தார். சீதை, மண்ணு நாடு சிவலிங்கம் பிடி. கடற்கரை மண்ணு சிவலிங்கம் பிடிச்சு உள்ள வைக்க கும்பாபிஷேகம் ஆக, அந்த சிவலிங்கத்தின் மேல ஒரு டப்பாவை கவுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண, ஆஞ்சநேயர் அங்கிருந்து பெரிய சிவலிங்கத்தை தூக்கிக்கிட்டு வந்து நிக்க கோபமா பார்க்கிறார். ராமர் சொன்னார், நீ கொண்டு வந்த சிவலிங்கம் வெளியில் இருக்கட்டும், இது உள்ளே இருக்கட்டும். ஆஞ்சநேயா, முதல் பூஜை நீ கொண்டு வந்த சிவலிங்கத்துக்கு, 2வது பூஜை சீதை பிடித்து வைத்த சிவலிங்கத்துக்கு. இப்ப புரியுதா கருடன் ஏன் பறக்கலைன்னு? அந்த கதைக்கு போங்க சார். அந்த கதை மறந்துள்ள போச்சு. துளசிதாஸ், அதுக்கப்புறம் குமரகுருவரர் நினைப்பு வருதா? குமரகுருவரர் சுவாமி எங்கே நிற்கிறாரு? கங்கை கரையில் நிற்கிறாரு. ஏன்? இன்னைக்கு கருடன் பறக்கிற இடம் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு நிற்கிறார். கருடன் காசிகளை பறக்க மாட்டேன், அது இந்த மந்திரிக்கு தெரியும். அதனாலதான் விவரமா அப்படி சொல்லிவிட்டாரு. இவருக்கு தெரியல. அம்மா விசாலாட்சி, காசியில அருள் பண்ணக்கூடிய பராசக்தி விசாலாட்சி தன்னை அடக்கிக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பான். புரியுதா? சில பெண்கள் டாமினேட் பண்ணுவாங்க, சில பெண்கள் வீட்டுக்காரருக்கு பின்னால இருப்பாங்க. இங்க மதுரை மீனாட்சி அவதான் முதல்ல வருவான். சிதம்பரம் சிவகாமி நடராஜாவுக்கு பின்னால அமைதியா போவான். பார்த்திருக்கீங்களா? காசி விசாலாட்சி ரொம்ப அமைதி. அம்மா கருடன் பறந்தான், பறக்காத கருடன் பறந்தான். அன்னைக்கு வந்து எங்க பறந்தான்? மசூதியை சுற்றி பறந்தான். ஐயோ, மசூதியை கொடுக்கணும். தாராஷிகோ சொன்னபடி கொடுத்தான். அவனை பாராட்டணும் இல்லையா? கொடுத்தான். அந்த இடத்துல குமாரசாமி மடம் கட்டப்பட்டது. இன்னைக்கு தாராஷிகோ கொடுத்த இடத்துல குமாரசாமி மடம் எதிர்த்தாப்புல கேதார் காட், கேதார ஈஸ்வரர் திரு கேதாரம். கேதாரத்தில் சிவலிங்கம் எரும மாட்டு முதுகு மாதிரி இருக்கும். படைவா
கேதாரம் அப்படித்தான். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இதுவும் பூமியோட பூமி முளைச்சது, எடுக்க முடியாது. மலைப்பாறையில அப்படி அமைப்பு. கேதார ஈஸ்வரன் எந்த ஊரு? காசி சார். இந்த காசியை பத்தி, ஊரை பத்தி சொல்லாம